ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பெயிண்ட் செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது மூணே பொருள் தான். பேணி ரவை. பெயிண்ட் செய்கிறதுக்குன்னு தனியாக ரவை கிடைக்கிது, அது வாங்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி மாவு இந்த அளவுக்கு பெயிண்ட் ரவை எடுத்தால் இந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் இந்த அளவு கொஞ்சம். இப்போது முதல்ல இந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இதை நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறணும். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணி பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதில் இப்படி கொஞ்சம் நினைச்சிடணும். அரிசி மாவை தடவிட்டு அப்பளம் மட்டும் பண்ணிக்கணும். அப்படி அதே மாதிரி இன்னொரு பீஸு எடுத்து அதே மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பீஸையும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி மொத்தம் 10 பீஸாக இருக்குது. 10யுமே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கலரணும். நெய் அரிசி மாவு 2 சேர்த்து இந்த அளவுக்கு கலரி வச்சுக்கணும். பேஸ்ட் பதத்துக்கு கலரி வச்சுக்கணும். பேஸ்ட் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அப்பளம் மாதிரி செஞ்சு வச்சேன் பாருங்கள், அது ஒரு 5 அப்பளம் எடுத்துக்கணும். அதில் மினிமம் ஒரு 5 எடுத்துக்கணும். நான் 1 வச்சுருக்கேன், இது 1 இருக்குது. அதே மாதிரி ஒரு அப்பளம் எடுத்துகிட்டு அது மேலே அந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, பேஸ்ட் மாதிரி நெய்யும் அரிசி மாவும் பாருங்கள், அது இந்த மாதிரி தடவணும் ஒரு அப்பளத்து மேலே. நெய்யில் தான் செய்யணும், டாலெலாம் போடக்கூடாது, எண்ணெயெல்லாம் போடக்கூடாது. நெய்யில் செஞ்சு நெய் கொஞ்சமாக தானே போடுறீங்க, செலவெல்லாம் இருக்காது. நெய்யில் தான் போடணும். நெய்யை அரிசி மாவு 2 தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி இன்னொரு சப்பாத்தி, இது இன்னொரு அப்பளத்தையும் வச்சிடணும். வச்சு இந்த மாதிரி அந்த பேஸ்ட் மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றா அடிக்க வைக்கணும். அந்த மாதிரி 5 அப்பளம் வைக்கணும்.
பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பளத்து மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி 5 அப்பளத்தை அடுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடிக்கிடணும். 5 அப்பளம் ஒவ்வொரு அப்பளத்து மேலே நெய் தடவணும். நெய் தடவி அடுக்கி வைக்கணும். இந்த மாதிரி அடிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மடிச்சு விடணும். நல்லா ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. டேஸ்ட்டு எதாவது சாப்பிட்ணும், கொஞ்சம் பொறுமை தேவை தானே. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணி அப்போ பண்ணாந்தீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 பீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மேல் பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் நிமிர்த்தி வச்சா சுருள தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் வச்சு அதை அமுத்தணும். அதை பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல மட்டும் ப்ரெஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். சுருளாக தெரியல கட் பண்ணால் அந்த இடத்துல கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் 6 பீஸாக இருக்குது. 6ஐயுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், மறுபடியும் அப்பளமாட்ட பண்ணிக்கணும். ரொம்ப பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு லேயராக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கணும். 6 பீஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸுக்கு நீங்கள் அப்பளமாட்ட செஞ்சு வச்சுக்கணும். இது 6 பீஸ் ஆகிருக்கு. 6 அப்பளம் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இப்போ வானலியில் எண்ணெய் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒன்றா போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்படியே நல்லா எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும் மேலே. அப்போ தான் அது வந்துட்டு லேயராக உங்களுக்கு அழகாக வரும். என்ன பண்ணணும்னா இந்த வானிலையே எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றிட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்க, லேயர் தெரியுது பாருங்க. இது நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். நீங்கள் நெய் எண்ணெய் பெருசாக ஒன்றும் செலவாக போகிறது இல்லையில்ல. நீங்கள் இன்க்ரீடியன்ட் ரொம்ப கம்மி தான். அரிசி மாவு, ரவை, பேணி ரவை, கொஞ்சம் நெய், அப்புறம் எண்ணெய், அவ்வளோதானே. செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஸ்வீட். இது
நல்லா ப்ரௌன் கலரில் வரும். வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். அதை எடுத்துடலாம் நாம். இந்த மாதிரி வந்தோன்னு நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லேயராக வரணும் பாருங்கள். இந்த மாதிரி வரணும் பிரியாணி. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி லேயராக வரணும் அழகாக. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாலும் சர்க்கரையும், அஸ்கா சர்க்கரை இருக்கு இல்லையா, பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.